நம்ம மதுரையில் எல்லாருமே இந்த ஒரு ஆஃபருக்கு தான் வந்துட்டு எதிர்பார்த்துட்டு இருந்தவங்க. இரும்பு கடாய்கள், கேஸ்டின் பொருட்கள் இது எல்லாமே ஆஃபரில் கொண்டு வந்திருக்காங்க. உங்களுக்கு 100 ருபீஸ்லேருந்து இந்த மாதிரி இருக்குது அப்படின்னு சொன்னால் நம்ம முடியுதான். இங்கே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பெரிய பேன்லேருந்து சின்ன பேன்லேருந்து பணியாரக்கல்லேருந்து உங்களுக்கு தோசை டவாலேருந்து எல்லாமே பார்த்திங்கன்னா ஒரு ஆஃபர் மாதிரி வந்துட்டு போட்டிருக்காங்க. ஸோ நீங்கள் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தா மட்டும்தான் என்ன ரேட்டு என்னென்ன ப்ரைஸ்க்கு வந்துட்டு இருக்குது அப்படின்றது வந்து தெரியுங்க. கடைசி வரைக்கும் வீடியோ வந்து பாருங்கள். எல்லாமே மிக்ஸ் பண்ணி தான் நான் வந்து கொண்டு வந்திருக்கேன். 99 ருபீஸ் காம்போ கூட இதில் வந்து நிறைய கொண்டு வந்திருக்காங்க. ஸோ வீடியோவை எக்காரணத்தை கொண்டு ஸ்கிப் மட்டும் பண்ணிடாதீங்க. நீங்கள் ஸ்கிப் பண்ணிங்கன்னா என்னன்னு தெரியாமல் போய்டும். நம்ம மதுரை மடுதாவணியில் இருக்கக்கூடிய சூப்பர் சரணா ஸ்டோரில் தான் இப்படி ஒரு ஆஃபர் 7th ஃப்ளோரில் இருக்குங்க. நான் உங்களுக்கு வித் ப்ரைஸோடையே காட்டுறேன், நீங்கள் வந்துட்டு பார்த்துக்கோங்க. உங்களுக்கு நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி 79 ருபீஸ்க்குலாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரியான வடை சட்டிலாம் வந்துட்டு இருந்துச்சு. அதுக்கப்புறம் 149, 212 இந்த ரேஞ்சுக்கெலாம் வந்துட்டு இருக்குங்க. ஒரு சைஸும் வந்துட்டு பார்த்தீங்கன்னா அதுக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு வந்துட்டு மாறிட்டே வந்துட்டு இருக்கும். நம்ம வந்து பெரிய கடாய் மாதிரி வேணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கனாலும் இருக்குங்க. இல்லை இந்த மாதிரி ஆம்லேட் போடுற மாதிரி வந்துட்டு இருக்குது பார்த்தீங்களா. லைட்டாகவே நீங்கள் சீசனிங் பண்ணிங்கனாலே வந்துட்டு போதுங்க. ஸோ வெங்காயம் இந்த மாதிரிலாம் போட்டுட்டு ஒரு முட்டை ஆம்லேட் மாதிரி வந்து போட்டுட்டு அப்படியே நீங்கள் சீசனிங் பண்ணிங்கன்னா கூட வந்துட்டு ஓவராலாக வந்து முடிஞ்சிருங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய ஆஃபர்ஸ் வந்துட்டு வீடியோ ஃபுல்லாமே வரப்போகுது. தோசைக்கல்லாம் 191 ரூபாய் மட்டும்தாங்க. ஸோ நீங்கள் வீடியோவை கடைசி வரைக்கும் வந்துட்டு பாருங்கள். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா தண்டவாளக்கல் தோசைக்கல் அப்படின்னு வந்து சொல்லுவாங்கல்ல. ஸோ அந்த மாதிரி திக்னஸ் இருக்கக்கூடிய பெரிய சைஸ் தோசைக்கல், உங்களுக்கு ஸ்கொயர் ஷேப்பில் இருக்கக்கூடிய தோசைக்கல் இந்த மாதிரி கூட வந்துட்டு இருக்குங்க. ரவுண்ட் ஷேப்பு இன்ஸ்டண்ட்டாக நீங்கள் வந்து தோசை சுடணும். ஆல்ரெடி சீசனிங் பண்ணதும் நம்மக்கிட்ட இருக்குது. இந்த மாதிரி கேஸ்டைன் கடாய்களும் நம்மக்கிட்ட இருக்குங்க. அப்படியே பார்த்துட்டே வந்துட்டு வாங்க. நிறையா பேர் கேட்டிருந்தீங்க, அக்கா ட்ரைப்ளே கடாய் வந்துட்டு வேணும்க்கா, எங்களுக்கு வந்துட்டு எல்லா விதமான மாடல்லையும் வந்துட்டு வேணும், இந்த மாதிரி லிட் இருக்கிற மாதிரி வந்துட்டு வேணும், டிரான்ஸ்பரண்ட் லிட் இருக்கிற மாதிரி வந்துட்டு வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. திக்னஸ் வந்து ட்ரைப்ளே கடாயினாலே உங்களுக்கு 3 லேயர்ஸ் வந்துட்டு இருக்கும். இந்த 3 லேயர் இருக்கிறதுனால ஒரு துளி கூட வந்துட்டு அடி பிடிக்காது. ஸோ இந்த மாதிரி வந்துட்டு இருக்குங்க. அது போக வந்து பார்த்திங்கன்னா நிறைய கேஸ்டைன் பொருட்கள் வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இந்த மாதிரி ட்ரைப்ளே கடாயிலே உங்களுக்கு உடன் ஹேண்டிலோடு இருக்கிறதும் இருக்குங்க. சில பேருக்குலாம் வந்து பார்த்திங்கன்னா நிறையா பேர் அக்கா வடை சட்டிலாம் வந்துட்டு வேணும்க்கா, இந்த குழம்பு சட்டியில் கல் சட்டிலாம் வந்துட்டு வேணும், மினிமம் சைஸ்லேருந்து வேணும் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. 100 ரூபாயிலேருந்தே இவங்க கிட்ட வந்துட்டு இருக்குங்க. ஸோ உங்களுக்கு எல்லா விதமான சைஸ் இருக்குது. மொத்தம் 12 சைஸ் இருக்குது. நிறைய பேர் வீடியோவை லைக் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கீங்க. ஒரு சப்ஸ்கிரைப் ஒரு லைக் பண்ணிடுங்க. பார்ட் 2ன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இது ஜஸ்ட்டு ரெஃப்ரெஷ் பண்ணுறதுக்காக பார்ட் 1 வீடியோவை ஃபஸ்ட்டு வீடியோவை நான் போட்டிருக்கேன். இது வந்து 10ஆம் நம்பர் சைஸு. நீங்கள் பாருங்கள், கல் சட்டி, அதாவது உங்களுக்கு அடி பிடிக்காது இந்த சட்டியுமே. இதில் மொத்தம் 20 சைஸ் வந்துட்டு இருக்குங்க. அதே மாதிரி தான் வடை சட்டிலையுமே கல் சட்டி அவைலபிளாக இருக்குது. இதுலேயுமே உங்களுக்கு எல்லா சைஸுமே இருக்குங்க. ஸோ இப்படியே இந்த சைடு வந்தோன்னு பார்த்தீங்களா, நம்ம வீட்டில் எல்லார் வீட்லேயும் முன்னாடி இருந்த காலத்தில் வந்துட்டு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஸ்டாண்டு வந்துட்டு இருக்குங்க. உடன் ஸ்டாண்டு இருக்கும், ஸ்டீலும் வந்து வச்சுருப்பாங்க. அப்புறம் நான் வந்துட்டு இது வந்து மூடின்னு நான் ரொம்ப நேரமாக நினச்சிட்டே இருந்தேன். ஏதோ ஒரு இதுக்கு வடை சட்டிக்கு ஏதோ ஒரு மூடி தனித்தனியாக விற்கிறாங்க போல், ஒரு 100 ரூபா 50 ரூபா இருக்கும் அப்படின்னு சொல்லி நான் நினச்சிட்டே இருந்தேன். கீழே போய் பார்த்தா தெரியுதுங்க, இது வந்து ஆப்பம் சுடக்கூடிய கடாயம். உங்களுக்கு நல்ல ஒரு ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் இருக்கக்கூடிய, இது ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலாக இண்டாலியம்னாலே எனக்கு தெரிலங்க. இந்த ஒரு கடாய்க்கு அந்த ஒரு மூடி தெரியுதாங்க. இதுங்க உங்களுக்கு இப்படி சொன்னால் புரியாது. ஸோ ஆப்ப கடாய் தெரியுதுங்களா. ஆப்பம் மட்டும்தான் இல்லை, நம்ம எது வேணாலும் தாளிப்பு நீங்கள் எது வேணாலும் வச்சுக்கலாம். இந்த மாதிரி இதுக்கு உங்களுக்கு லிட்டோடே வந்துடும். 303 ரூபாய் இதோட விலை. இதெல்லாம் புதுசாக இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ நீங்கள் மதுரையில் இருந்தீங்கனாலோ இல்லை மதுரைக்கு வந்திருந்தீங்கனாலோ மதுரை மடுதாவணியில் இருக்கக்கூடிய சூப்பர் சரவணா ஸ்டோருக்கு ஒரு விசிட் பண்ணி பாருங்கள். இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா விருமாண்டி அப்படின்னு வந்து சொல்லுவாங்கள்ல, தேங்காய் வெட்டுறதுக்கு இந்த மாதிரி வந்து நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். பூஜைக்கு வந்துட்டு யூஸ் பண்ணுவாங்க சில பேர். ஸோ இதுக்கெல்லாம் நீங்கள் வந்துட்டு அருவாள் இதெல்லாமே நமக்கு இருக்குங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா முக்கியமாக இட்லி துணி. இந்த இட்லி துணியை வாங்குறதுக்காக தான் 30 ரூபா இட்லி துணியை வாங்குறதுக்காக தான் இந்த ஃப்ளோர் ஃபுல்லாமே அலைஞ்சிட்டு இருந்தோம். கடைசியில் கண்டே பிடிச்சிட்டோம் நானே எங்கள் அம்மாவும். இன்றைக்கி நிறைய பொருட்களோட விலையே கடைக்காரங்க சொல்லலை, எங்கள் அம்மா சொல்லி நான் வந்துட்டு எல்லாமே வீடியோலாம் சொல்லிட்டு இருந்தேன். இதுக்கு பேர் தான் மத்து. அந்த காலத்தில் இதை வந்து மத்துன்னு சொல்லுவாங்களாங்க. ஸோ கீரை கடையிறதுக்கு, பெரும்பாலும் பருப்பு கடையிறதுக்கு. இதுலேயும் உங்களுக்கு வேறு சைஸ் இருக்குது. அது 30 ரூபாய்க்கு நான் காமிச்சல, இதுனா 40 ரூபா 42 ரூபாய்க்கு வந்துட்டு இருக்குங்க. தெரியுதா. இது வந்துட்டு இந்த விஸ்கெல்லாம் இப்போ நம்ம யூஸ் பண்ணுறோம்ல, ஸோ அதே மாதிரி இருக்கக்கூடியது. நிறைய பேருக்கு வந்து தெரியாதுங்க, அதனால தான் நான் சொல்கிறேன். சில பேர் உடனே இதுக்கு எதுக்கு சிஸ்டர் லொடன்னு பேசுகிறீங்க அப்படின்னுவீங்க. இப்போ ப்ராடக்ட்டை காமிச்சா அதை பேசி தாங்க ஆகணும். இதெல்லாம் உடன் கரண்டி உங்களுக்கு தெரியுதா. இந்த இதில் வந்துட்டு உங்களுக்கு ஜல்லி கரண்டி மாதிரி இருக்கும். இந்த ஓட்டையாக இருக்கும்ல, அதுக்கு பேர் தான் ஜல்லி கரண்டி. அது மாதிரி இருக்கும். தோசை கரண்டி மாதிரி இருக்கும். 30 ரூபா தான். 30, 32 இந்த ரேஞ்சுக்கு தான் வந்துட்டு இருக்குது. பெரிய சைஸ் வேணும்னாலும் இந்த இருக்குது பார்த்தீங்களா, உடன் கலரில் இருக்கக்கூடியது. அந்த மாதிரி வேணும்னாலும் நீங்கள் வந்துட்டு வாங்கிக்கலாங்க. ஸோ
ஸோ எல்லாமே வந்துட்டு இருக்குது. அந்த இட்லி துணியில் எல்லா சைஸுமே இருக்குங்க. 30 ரூபா தான் ஒரு செட்டு, 30 ரூபாங்க. 2 இட்லி துணி இருக்கும். இது முக்கியமாக உங்கள்கிட்ட இந்த ஆஃபரை காமிக்கிறதுக்காக தான் இன்றைக்கி வீடியோவே. மொத்தம் இதில் 12 சைஸ் இருக்குங்க. உங்களுக்கு விலையோடு நான் காட்டுறேன் பாருங்கள். 191 வளர்ந்து இது பெரிய ஒரு ஜான் நமக்கு இருக்கும். முன்னாடி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஃப்ளாரல் டிசைனோட இது வந்து டிஃபன் பாக்ஸ்ன்னு சொல்ல முடியாதுங்க, சம்பளம்னு சொல்ல முடியாது, அதுக்கு இன்பிட்வீனுங்க. தெரியுதுங்களா? ஸோ நீங்கள் வந்துட்டு கட்டுச்சோறுலாம் கட்டிட்டு போகும்போது இந்த மாதிரி இருக்கக்கூடிய பெரிய பெரிய டிஃபன் பாக்ஸில் நீங்கள் வந்து கொண்டு போகலாம். இதில் உங்களுக்கு எல்லா சைஸுமே இருக்குங்க. 191 ரூபாயில் ஸ்டார்ட் ஆகி அதிகபட்ச ரேட்டே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 400 ரூபாய்க்குள்ள வந்து முடிஞ்சிருங்க. 212 ரூபா. இது வந்து பார்த்தீங்கன்னா 358 ரூபா. இதெல்லாம் பெரிய சைஸு. ஒரு 15 பேருக்கு சாப்பாடு கொண்டு போகும்ல, அந்தளவுக்கு ஒரு பெரிய டிஃபன் பாக்ஸு. முன்னாடி வந்துட்டு ஃப்ளாரல் டிசைன் மாதிரி போட்டிருப்பாங்க, தெரியுதாங்க? இந்த மாதிரி ஒரு ட்ரீ போட்டு அதில் ஒரு கோலம் டிசைன் மாதிரி வந்து போட்டு வச்சுருப்பாங்க. இதுதான் ஸ்டார்டிங் சைஸுங்க. இந்த மாதிரி கடைசி வரைக்கும் வந்துட்டு இருக்குது. டிஃபன் பாக்ஸ்லேயே உங்களுக்கு பெரிய சைஸ் கேரியர் மாதிரி. இது வந்து ஹாட் பாக்ஸுங்க, பியூர் ஹாட் பாக்ஸு. நம்ம எப்படி வந்துட்டு பிரியாணி பாட்டுக்கெலாம் வந்துட்டு வாங்குவோம்ல, அந்த மாதிரி ஹாட் பாக்ஸ் தான். 252 ருபீஸ். 3 அந்த சைஸ்க்கு ஏற்ற மாதிரி 350 அந்த ரேஞ்சுக்குமே இருக்குது. இது பாருங்களேன், இது முக்கியமாக எங்கள் அம்மாட்ட கேட்டதுக்கு வந்துட்டு வேணாம்னு சொன்னாங்க. கொஞ்சம் நேரம் கழிச்சு எடுத்துக்குருவோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இதெல்லாம் 303 ரூபாய் தான் வருது. செம்ம க்யூட்டாக வந்துட்டு இருந்துச்சு. புதுசாக நமக்காக ரீஸ்டாக் வந்து பண்ணியிருக்காங்க. இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி நிறைய ஸ்டாக் அவுட் ஆகிருந்துச்சு. இது மறுபடியும் ரீஸ்டாக் கொண்டு வந்திருக்காங்க. விலைலாம் பார்த்திங்கன்னா மிரண்டு போயிடுவீங்க. இந்த விலைக்கு சிங்கிள் பீஸ் ரேட்டு எங்கேயுமே வாங்க முடியாது. 166 ரூபா தான் வந்து ஸ்டார்டிங் ப்ரைஸா அப்படின்னா அதுதான் இல்லை. உங்களுக்கு 150 ரூபாலேருந்தே ஸ்டார்டிங் ப்ரைஸ் இருக்குது. இந்த இருக்குது பார்த்திங்களாங்க, 155. இதை சாதம் வைக்கிறதுக்கு, குழம்பு வைக்கிறதுக்கு, ரசம் வைக்கிறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு டிஃப்ரெண்ட் பர்பஸ்க்கு வந்துட்டு யூஸ் பண்ணிக்கலாம். இதிலே வந்து பார்த்திங்கன்னா ரிங்கு சட்டி வந்து கொண்டு வந்திருக்காங்க. சம்பட சட்டி வந்துட்டு கொண்டு வந்திருக்காங்க. இது வந்து உருண்டை சட்டி, குழம்பு சட்டி மாதிரி வந்துட்டு இருக்குன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி இருக்கக்கூடியது. இதெல்லாம் வந்துட்டு விலையை நீங்களே பாருங்கள், 266 ரூபா மட்டும்தான். செம்ம வெயிட்டுங்க, நல்ல கனமாக இருக்குது. இப்போ அதிலே வந்து பார்த்திங்கன்னா அகலம் வந்துட்டு சின்னதாக இருந்து பொங்கல் வைக்கக்கூடிய பானை மாதிரியே இருக்கக்கூடியது. இந்த பொங்க பானை அப்படின்னு வந்து சொல்லுவாங்களா, அதுதாங்க இது. 232 ரூபா. செமையாக இருக்குது. குண்டு பானை மாதிரி இருக்குது. இதுக்கு பேர் எப்படி பொங்க பானைன்னு வச்சாங்கன்னு தெரில. இந்த மாதிரி குண்டு பானைலாம் நிறைய வந்துட்டு இருந்துச்சுங்க. இந்த கடைசி டு அந்த கடைசி வரைக்கும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு இவ்வளோ கம்மி ரேட்டுக்கு வாங்கவே முடியாது. இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா 195 இருந்தாங்க. ஏன்னா இந்த ஒரு சட்டியை வாங்குறதுக்காக தான். அதுதான் இந்த கல் சட்டி. இதுக்கு வந்து நிறைய பேர் வந்துட்டு இருக்காங்க. குத்து சட்டின்னு வந்து சொல்கிறாங்க, கல் சட்டின்னு சொல்கிறாங்க, சாதம் வடிக்கிற சட்டின்னு சொல்கிறாங்க. இனிமேல் நான் இதில் தான் ரசம் வைப்பேன் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிகிட்டே இருந்தாங்க. விலையுமே பார்த்திங்கன்னா ரொம்ப ரீசனபிளாக இருந்துச்சு. ஸோ அதனால் இந்த ஒரு சட்டியும் வந்துட்டு வாங்கிட்டோம். ஸோ ஒரு 3 பேத்துக்கு தான் குழம்பு வைக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா இந்த மாதிரியான நீங்கள் சட்டி எல்லாமே வாங்கிக்கலாங்க. எல்லாமே கல் சட்டி. எவ்வளோ ஹீட்டுனாலும் நல்ல தாராளமாக வந்துட்டு வாங்கிக்கும். இதுலேயுமே சாப்பாடு செய்கிறதுக்கு, குழம்பு செய்கிறதுக்கு இந்த மாதிரி நிறையா வந்துட்டு இருக்குங்க. ஸோ உங்களுக்கு வந்துட்டு விளிம்பு கம்மியானது கூட வந்துட்டு இருக்குது. இப்போ நீங்கள் பார்க்க போகிறது தான் ஒரு அதிசயமானதுங்க. 99 ரூபாய்க்கு என்னென்ன பொருட்கள் இருக்குது. இந்த கடைசிலேருந்து அந்த கடைசி வரைக்கும் எது எடுத்தாலும் 99 ரூபா தான். ஒரு ஜான் இருக்கக்கூடிய இந்த பெரிய சம்பளம் 1 கிலோ தாராளமாக வந்துட்டு பிடிக்குங்க. வெறும் 99 ரூபா மட்டும்தான். 2 டிஃபன் பாக்ஸு 99 ரூபா தான். இந்த ஹாட் பாக்ஸ் மாதிரி இருக்குது பார்த்தீங்களா, இது வந்து பார்த்திங்கன்னா 99 ருபீஸ் மட்டும்தாங்க. இதுலேயே வந்து பார்த்திங்கன்னா இந்த சம்பளத்துலேயே நிறையா வெரைட்டிஸ் வந்து வச்சுருக்காங்க. ஸோ இந்த மாதிரி இருக்கக்கூடிய கிண்ணங்கள் எல்லாமே உள்ள 6 கிண்ணம் இருக்குங்க. ஸோ இது வந்து 99 ருபீஸ் தான். தெரியுதாங்க, 1 2 3 4 5 தான் எனக்கு தெரிகிற மாதிரி இருக்குது. 5 கிண்ணங்கள் வந்துட்டு இருக்குது. 99 ரூபா தான். பக்கத்தில் இருக்கிறதுல 4 கிண்ணங்கள் இருக்குது, பெரிய சைஸ். அது 99 ரூபா. இதெல்லாம் பார்த்திங்கன்னா நீங்கள் காஃபி தூள், மிளகாத்தூள், மல்லித்தூள் இந்த மாதிரியான ஸ்பைசஸ் கூட வந்து நீங்கள் வந்து போட்டு வந்து வச்சுக்கலாங்க. இதுவுமே பார்த்திங்கன்னா 99 ருபீஸ் தான். ஸோ நான் அப்படியே ஒன்றா காமிச்சிட்டே வந்துட்டு வரேன். நீங்கள் எதுக்கு வந்துட்டு யூஸ் பண்ணுவீங்களோ அதுக்கு யூஸ் பண்ணிக்கோங்க. சுகர் போடுறதுக்குன்னு தான் இதை சொல்லியிருக்காங்க, டீ போடுறதுக்குன்னு வந்து சொல்லியிருக்காங்க. எல்லாமே 99 ரூபா. இந்த ஒன்று மட்டும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு 3 டிஃபன் பாக்ஸ் சேர்த்து 119 ரூபா இந்த காம்போவில் வந்துட்டு வருதுங்க. செம்மையாக வந்துட்டு இருக்குது. இதெல்லாம் வந்து சைஸுமே வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு மீடியம் சைஸு. தாராளமாக பெரிய ஆள் கூட கொண்டு போகலாம். இந்த செம்பு எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா 99 ருபீஸ் தான். இது வந்துட்டு விளிம்பு அகலமாக உள்ள செம்பு, அதுக்கப்புறம் விளிம்பு கம்மியாக உள்ள செம்பு, இந்த மாதிரி சொல்லிட்டு செம்புகள் வந்துட்டு இருக்குங்க. இது போக நிறையா ஹாட் பாக்ஸ் வந்து கொண்டு வந்திருக்காங்க. 99 ருபீஸ். இது போக மினி குட்டி அண்டா ரசம் எல்லாம் ஊற்றி வைக்கிறதுக்கு இது வந்து பார்த்திங்கன்னா 99 ருபீஸ்ன்னு சொல்லிட்டு எக்கச்சக்கமாக. முக்கியமாக இந்த வடை சட்டி இது தாங்க ஹைலைட்டே. 99 ரூபா மட்டும் தான். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.